என்னன்னா, ஒரு அரச மரம், ஒரு ஆலமரம். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு சில வினாடிகள்ல உங்களுக்கு ஏற்படுறது மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க அமைதியாக அங்க உட்கார்ந்தீங்கன்னா, உங்கள் பிரச்சனைக்கு என்னெல்லாம் தீர்வோ, அது உங்க மனமே சொல்வதை நீங்க கேட்கலாம். இப்ப இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில இருக்கக்கூடிய விஷயத்தில, இந்த பதிவுல நான் ஏன் சொல்லணும் அப்டின்னா, பாமன் சாமி அந்த குரலை, ஒரு மகானோட குரலை நீங்க கேட்பதற்கு அமைதியா இருக்கணும் அப்டின்னா, நாம் பேசக்கூடிய நெறைய பேச்சுக்கள் பிறரை பத்தி தான் இருக்கு. பிறரோட குறை, பிறரை பத்தியான உண்மைக்கு புறமான விஷயங்கள பேசுறது எல்லாமே நமக்கு இயல்பா இப்ப இருக்கு. அப்ப எங்களோட ஏஎல்பி ஜோதிட ஆசான் பொதுவுடை மூர்த்தி ஐயா சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, "தம்பி நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா, முதலில் பிறரை குறை சொல்வதை, பிறரை தீர்மானிப்பதை நிப்பாட்டுங்க. இத நிப்பாட்டிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை பெரிய மலர்ச்சி." இது அடிப்படை வகுப்புல 4வது நாள் சொல்லித் தரக்கூடிய ஒரு பாடல். நிச்சயமாக நான் நிப்பாட்டியிருக்கேன். நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம். எனக்கு இயல்பாகவே நான் செய்துகிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஏன் ஜெயிக்கல? நமக்கு ஏன் இவ்வளவு அறிவு, திறமை, உழைப்பு எல்லாம் இருந்து ஏன்டா ஜெயிக்கலன்னு சின்ன விஷயமாத்தே இருக்கும். அந்த சின்ன விஷயத்தை ஐயா எனக்கு ஞாபகப்படுத்தினதுனால, இப்போ நான் போகக்கூடிய அத்தனை ஜீவ சமாதிக்கும், அத்தனை முருகன் கோயிலுக்கும் அமைதியா போறேன். வேற ஃபோனே அட்டெண்ட் பண்றதில்ல. அதேபோல நீங்களும் அங்க அமைதியாக போய் அமர்ந்தால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாற்றத்தை விட மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் விரைவாக கிடைக்கும்.